தயவுசெய்து உட்காருங்க. விண்ணுலகை விட்டு மண்ணுலகில் பாலகனாக பிறந்து எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் காலங்கள் ஒரு சந்தோஷமான காலங்கள். அது ஆரம்பமாகும் ஒரு நேரம் என்று சொன்னால் இந்த கேரல் சர்வீஸ் மூலமாக நம்ம எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள். போதகர் என்னோடு தொலைபேசியில் உரையாடி இந்த கேரல் சர்வீஸ்க்காக அழைத்த போது மிகவும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டேன். இட் கிவ்ஸ் அஸ் அ கிரேட் ஜாய். இல்லை, நான் உங்கள் யாவருக்கும் புதிதானவன் கிடையாது, அடிக்கடி வந்து சென்றவன் தான். இல்லை, ஓகே, மிகவும் சந்தோஷம் உங்களோடு சேர்ந்து. வாய்ப்பினை அளித்த என் ஆண்டவருக்கு நன்றியையும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான போதகர் அவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துதல். நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் ஆமென். கிருபைக்கு என்ன அர்த்தமாம்? தகுதியே இல்லாத எனக்கு எந்த விதத்திலும் நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் என் ஆண்டவர் சிலுவையில் மரித்து என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்மை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாக இங்கு அமர்ந்திருந்தோமே. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸ் காலமாக காணப்படும். அதுதான் முக்கியம். ரொம்ப சந்தோஷம், அழகாக பாடினீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் த choir. அழகாக பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இஸ் இட் நியூலி ஃபார்ம்? இதுக்கு முன்னால் இருந்துச்சுன்னா இருந்துச்சு. ஓகே, நான் ஈவினிங் சர்வீசஸ் வந்து இருந்தனால ஐ திங்க் ப்ராபப்ளி I did not notice, but it was nice. I enjoyed the choir, especially the second number. And அழகாக பாடுறீங்க, தெரியும் தம்பியெல்லாம். அண்ட் ஆமாம், விமென்ஸ் ஃபெலோஷிப், த யூத் குரூப், சின்ன பிள்ளைகள் ரொம்ப ஸ்வீட்டாக பாடிச்சிங்க. இல்லை, அவங்க என்ன பாடினாலும் நல்லா இருக்கும். இல்லை, அப்படிப்பட்ட காரியம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுங்க கீபோர்ட் போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, அதுங்க ஒரே ஒரு காரியம் தான். அங்கே முன்னால் ஒரு டீச்சர் உட்காந்துருந்தாங்க. இல்லை, அந்த டீச்சர் எங்கேயோ போயிட்டாங்களே, அந்த மேலே வந்துட்டாங்க. ரைட், அந்த டீச்சரே பார்த்து அந்த டீச்சர் என்ன செய்கிறாங்களோ அதன்படி அவங்க செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களே. சின்ன பிள்ளைகளுக்கு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்திடலாமா? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. அந்த டீச்சர் தான் நமக்கு ஆண்டவர். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யறது தான் அவர் என்ன செய்யறாரு, விரும்புகிறார். அப்படியே நம்ம செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் சொன்னது போல அந்த பிள்ளைகள் செய்தது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு ஒரு அழகான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கும். இல்லை, இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஆண்கள் ஐக்கிய சங்கம் புதிதாக காணப்பட்டது பாஸ்டரேட் கமிட்டி. இல்லை, ஆமாம், பிசி மெம்பர்ஸ் வந்து பாடுறது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஆமாம், உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல்ரெடி 9:20. சுருக்கமாக செய்தியை கேட்டுவிட்டோம். பாடல் வழியாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு கடந்து செல்ல இருக்கிறேன். ஆதியாகமத்திலிருந்து நாம் இந்த வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? இந்த பிகினிங், ஆதியிலே தேவன். ஆமா, உடனே யோவான் 1 வந்துருது இல்ல? ஓகே, ஃபைன். ஆதியிலே தேவன், என் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவராய் சகலத்தையும் படைத்த ஆண்டவர், சகலத்தையும் அழகாக படைத்த ஆண்டவர், நல்லது என்று கண்டவர். கடைசியில் இந்த 3 அதிகாரத்திற்குள்ளாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மார்ஜினை அவன் கடந்து விட்டு கீழ்ப்படியாமையினாலே அவன் என்ன செய்கிறான்? மரணத்தை சந்திக்கிறவனாக இருக்கிறான்.
அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு ரட்சிப்பை, ஒரு மீட்பையும் அந்த 3 அதிகாரத்தில் அவர் என்ன செய்து விடுகிறார்? பிளான் பியும் செய்து விடுகிறதை பார்ப்போம். இட்ஸ் ஆல் அபவுட் த கிரியேஷன், த ஃபால் அண்ட் த ரிடம்ஷன். இல்ல, ஒரு படைப்பு, ஒரு வீழ்ச்சி, ஒரு மீட்பை குறித்ததான ஒரு காரியத்தை 3 அதிகாரங்களுக்குள்ளாக நாம் பார்த்து விடுகிறோம். என் ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாக செய்பவர். மனிதனை படைத்து, நான் மனிதனை படைத்தது அவருக்கு மிகவும் மனஸ்தாபமாய் காணப்பட்டது. இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு? அதை விடலை. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாவது போகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது நான் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் கொடுக்கிறார். கடைசியிலே தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை ரட்சிக்கிறார். அதுதான் இந்த சாயங்கால வேளையின் ஒரு அர்த்தமாய் காணப்படுகிறது. இது அநேக காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள், இட்ஸ் ஆல் அபவுட் த டெக்கரேஷன்ஸ், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, நல்ல ஷாப்பிங், புது ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும், இந்த சந்தோஷங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் மையமாக கொண்ட இயேசுவை என்ன செய்து விடக்கூடாது? மறந்து விடவே கூடாது. எல்லா சந்தோஷமும் நல்லதுதான். நமக்காக அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். அதே காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த காரியத்தை நான் இந்த சாயங்கால வேளையை நான் பார்த்தேன், மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அருமையான இந்த NVM மிஷினரிகளுக்காக நீங்கள் உதாரணமாக கொடுத்து உதவினதற்காக அந்த மிஷினரிமார்களையும் அவர்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் ஒரு சந்தோஷமான காலங்களாக வைத்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி. இட்ஸ் ஆல் அபவுட் த லவ் ஷேரிங் டு அதர்ஸ். இல்லை, ஆண்டவர் நம்ம இவ்வளவாக அன்பு கூர்ந்ததினால் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். அந்த கிஃப்டை நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 34வது வசனம். அதற்கு இது எப்படியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை மரியாள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம்ல. இந்த நாட்களிலே அநேகராகிய நமக்கும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பி விடுகிறது. இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, நல்லதுதான். ஒரு புதிய வருடம் வருகிறது. இந்த புதிய வருடத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் காணப்படுமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, என்னுடைய படிப்பின் காரியம் எப்படி இருக்க போகிறதோ, என்னுடைய வேலை காரியங்கள் எப்படி இருக்க போகிறதோ, என்னுடைய பிசினஸ் எப்படி இருக்க போகிறதோ என்றுதான மிகப்பெரிய இந்த கேள்வி நம்முடைய மனதில் நிச்சயம் உருவாயிட்டு இருக்கும். அநேக காரியங்கள் என் ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் கூறினாலும், நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் இருந்தாலும், இப்படிப்பட்ட கேள்விகள் நம்மளுடைய மனதில் நிச்சயமாக இருக்கும். அதே போல மரியாளுடைய மனதில் இருந்தது போல. ஆனால் என் தேவன் கூறுகிற ஒரே காரியம் 37வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு நம்மோடு கூட இருக்கிறார்ல. என் ஆண்டவருக்கு எத்தனை நாமங்களாம்? ஆமா, நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சோன்னா நேரம் போயிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச என் ஆண்டவருடைய நாமங்களிலே ஒன்று இமானுவேல். அதற்கு என்ன அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமா இல்ல? அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பொழுது எனக்கு எந்த விதமான கவலையும் இருக்கக்கூடாது. என்னுடைய my trust should be in the God who is with me, the Emmanuel who is with me always. என்றைக்கும் விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நிச்சயம் என்னோட கூட இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட கேள்விகள் இந்த புதிய வருடத்தில் நம்முடைய மனதிலே எழுந்திருக்கவே கூடாது. நம்முடைய காரியம் என்ன? அடுத்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். அதற்கு மரியாள் 38வது வசனத்தில், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று முற்றிலுமாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கல. நம்முடைய காரியம் என்ன? ஆண்டவரை நான் நம்புகிறது மாத்திரம் இல்லை, அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வழிநடத்தலுக்கும் நம்மை நாமே முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு எழுதும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? 5வது வசனத்துல, ஆமா, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம்மளுடைய இடத்துல இருக்கணும்னு அவர் சொல்லுறாருங்க. ஆண்டவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் பரலோகத்திலே என் ஆண்டவரோடு இருக்கின்ற ஒரு காரியத்தை அவர் வீணாக எண்ணிவிடாமல், பெரிதாக அவர் எண்ணிவிடாமல், இந்த உலகத்திற்கு வந்து பிதாவின் சித்தத்தை முற்றிலுமாக நிறைவேற்ற தம்மை தாமே தாழ்த்தி அவர் தன்னை என்ன செய்கிறாரு? ஒப்பு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தனை என்னுடைய வாழ்க்கையில காணப்படணும். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில இந்த தாழ்மை இருக்கணும். அந்த தாழ்மை என்னிடத்துல இருக்கும்போது என் தேவன் என்ன காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறாரோ நான் அப்படியே செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்க நான் தயாராக இருக்க வேண்டும். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணுங்க. இப்படிப்பட்ட ஒரு சிந்தை என்னிலே இந்த காலகட்டத்தில் எனக்கு காணப்படணும். ஒரே ஒரு காரியம்தான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள். The mission is the redemption. இந்த மனித குலத்தை மீட்கும் ஒரே ஒரு பணிக்காக என் ஆண்டவர் அனுப்பப்படுகிறார் இந்த பூ உலகத்திற்கு. நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த தாழ்மையும் இந்த கீழ்ப்படிதலும் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியங்க. நான் என்ன செய்யணும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆமா, இந்த பிள்ளையை குறித்த சங்கதியை நான் என்ன செய்யணும்? பிரசித்தம் பண்ணணும்னு சொல்ல போடப்பட்டு இருக்கிறது. லூக்கா 2வது அதிகாரம் ரொம்ப அழகா அதுல போடப்பட்டு இருக்கிறது. என்ன பார்க்கிறோம்? அந்த கேரல் சிங்கிங், முதல் கேரல் சிங்கிங் யாரு பண்ணது? ஏஞ்சல்ஸ் வந்து பண்றாங்க. யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உடனே அந்த பிள்ளையை குறித்து சொல்ல அவர்கள் என்ன செய்யறாங்க? தீவிரமாய் வந்து பார்த்து விட்டு வெளியே போய் என்ன செய்யறாங்க? அந்த செய்தி எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கூறுகிறார்கள். கேட்டவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நாமும் இந்த நாட்களில் ஆண்டவரை குறித்து, அவருடைய வருகையை குறித்து அழகான பாடல்களை கேட்டோம். வருஷம் வருஷம் நம்ம ஆண்டவருடைய வருகையை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். ஆனால் விரைவாக நாம் வெளியே சென்று அதை நாம் பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நம்முடைய கடமையும் அதுதான். The mission of Christmas is to go out. என்னுடைய பணி இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு நான் கூற வேண்டும், அதை எடுத்து செல்ல வேண்டும். அப்படி நான் செல்லல அப்படின்னு சொன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தோம்னா, ஆமாங்க, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிக்க முடியும்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி? ஆமா, ஏசாயா தீர்க்கன் இதை முன்னமே அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இல்ல, அப்ப நம்முடைய கடமை இப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நற்செய்தியை நான் எடுத்து செல்ல வேண்டும். என்னிடத்தில் நான் வைத்து விடக்கூடாது. அப்ப ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார்? என்னுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு வாஞ்சை இருக்குமே ஆகில், அப்போஸ்தலர்கள் நிருபம் 14வது அதிகாரம் 27வது வசனம். ஆமா, வாசிங்க. ஆமா, விசுவாசத்தின் கதவை புறஜாதிகள் மத்தியிலே அவர் திறக்கிறவராய் இருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை என்னுடைய உள்ளத்தில் இருக்கும்போது, God makes a way to give this good news. அவர் விசுவாசிகளின் மனதிலே அந்த கதவை திறக்கிறவராக காணப்படுகிறார். இது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட காரியம் என் ஆண்டவர் நிச்சயம் செய்யணும்னா என்னிடத்துல என்ன செய்யணும்? இந்த காரியத்தை நான் போய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை எனக்கு வேணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோம்னா, ஆமா, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பவுல் அடிகளார் வந்து அவருடைய ஊழியங்களை குறித்து அவர் சொல்றார். ஒரு சில இடங்களுக்கு போகும்போது அவரை பார்த்து அவரை தூஷிக்கிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அதே இது 8வது வசனம் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம்.
ஆக நாம் இந்த சுவிசேஷத்தை எப்படி எடுத்து செல்ல வேண்டும்? எங்க நம்மளிடத்துல வாஞ்சையாய் கேட்கிறதற்கு ஆட்கள் இருக்கிறார்களோ அங்க நாம் என்ன செய்யணும்? துரிதமாக நாம் எடுத்து செல்ல நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அவர் இதைத்தான் சொல்லுகிறார், அநேக இடத்துல உங்களை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள், ஆனால் நீங்க என்ன செய்யுங்க? இந்த சுவிசேஷத்தை யார் கேட்கிறார்களோ, என் ஆண்டவர் யாருடைய மனதை திறந்து வைக்கிறாரோ அவரிடத்தில் நாம் என்ன செய்யணும்? இந்த சுவிசேஷத்தை நாம் எடுத்து செல்ல நம்ம அழைக்கப்படுகிறோம். பவுல் அடிகளாருடைய வாழ்க்கை குறித்து நமக்கு நல்லா தெரியும்ல. அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன செய்தார் என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் கூறுகிறார். அவர் 21வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா அதற்கு அவர் ஆமா பவுல் அடிகளார் இந்த ஊழியத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து வரும்போது அவர் என்ன சொல்றாரு? நான் போய் இந்த மக்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? இவர்களை நான் துன்பப்படுத்தி இருக்கிறேன், இவர்களை எல்லாம் நான் சிறைச்சாலையில் போட்டிருக்கிறேன், இவருடைய குடும்பங்களை வீடுகளை நான் அழித்திருக்கிறேன் என்று சொல்லி என்னை வெறுத்து விடுவார்களே என்று சொல்லி அவர் ஆண்டவரோடு அவர் பேசும்போது அதற்கு ஆண்டவர், நான் உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜபாலயங்களிலே நான் அடித்திருக்கிறேனே என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொல்லி அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். எடுத்து செல்லுகிறார். வல்லமையான ஊழியத்தை பவுல் மூலமாக செய்து ஆண்டவர் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும் இல்ல? அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தின் ஒரு மிஷன். நம்மை ஏதோ ஒரு இடத்துல நம் பிறந்து வளர்ந்து ஒரு விசேஷத்தை நோக்கத்தோடு இங்க மும்பை பட்டணத்திற்குள் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ பிழைப்பிற்காக நாம் வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு நல்ல இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழுவதற்காக என்று சொல்லிட்டு அல்ல. என் ஆண்டவர் இந்த புறஜாதிகள் மத்தியிலே நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பணியை நம்முடைய கரத்தில் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அதுதான் இந்த கேரல் சர்வீஸினுடைய செய்தி, அதனுடைய அர்த்தம். இதை எந்த நாளிலும் என்ன செய்து விடக்கூடாது? மறந்து விடவே கூடாது. சந்தோஷமாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாடுகிறோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கூடையும் தெரிந்தவர்கள் இடத்திலேயே மத்தியிலேயே நம்ம இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் நாம் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற நோக்கம் எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த சுவிசேஷம் போய் சேர வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நம் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அந்த ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? முற்றிலுமாக நாம் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் தனக்கென்று சீடர்களை ஏற்படுத்துகிறார். அந்த சீடர்களை அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க அந்த உலகத்திற்குள் அனுப்பும் போது அவர் சொல்லுகிறாரு, நீங்க என்ன செய்யுங்க? எல்லார்ட்டையும் போய் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி பிரசங்கியுங்கள் என்று சொல்லிட்டு அவர் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். The world is very dark. இந்த உலகம் மிகவும் இருளான ஒரு இடமாக காணப்படுகிறது. பயங்கரமான ஒரு காலத்திற்குள் நாம் கடந்து சென்று வந்திருக்கின்றோம். இந்த இடத்துல ஒரு இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்தது போல நம்மை இந்த இடத்திலே நாம் வைத்திருக்கின்றார். என் ஒளியாகிய என் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருந்தேனே, ஆனால் நான் இருக்கின்ற இடத்திலே நான் ஒளி கொடுக்கிறவனாக நான் காணப்பட வேண்டும். நம்ம எந்த சொசைட்டியில் இருக்கிறோமோ சரி, நம்ம எந்த இடத்துல நம்ம படிக்கிறோமோ சரி, நம்ம எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ சரி, அங்கெல்லாம் நான் இருக்கின்ற இடத்துல நான் ஒளி கொடுக்கிறவனாக இருக்கணும். அப்படி நான் ஒளி கொடுக்கல அப்படின்னா there is something wrong somewhere. The choice is in our hands. எல்லா கேரல்ஸ் பாடல்களையும் ரொம்ப சந்தோஷமாக நாம் பாடுகின்றோம். ரொம்ப அழகாக இந்த கிறிஸ்துமஸ் செய்திகளை நாம் கேட்டு விடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு சில காரியங்களை நாம் அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. The command. ஏதோ ஒரு சாரார் அழகா மிஷினரிமார்கள் வந்தாங்க, MVM வர்றாங்க, FMBB வர்றாங்க, IMS வர்றாங்க, NMS வர்றாங்க, இவங்க எல்லாம் போய் அவர்கள் எல்லாம் ஊழியம் செய்வாங்க.
அந்த காரியத்திற்காக நான் நல்ல சந்தோஷமாக காசு கொடுத்து நான் பணம் கொடுத்து நான் அனுப்பி விடுவேன், எனக்கு அந்த பொறுப்பு கிடையாது, நான் போய் சொல்றது கிடையாது என்று சொல்லிட்டு நாம் சந்தோஷமாக உலக பிரகாரமான காரியங்களிலே இருந்து விடக்கூடாது. என் தேவனை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் மிஷனரிகள். இருக்கின்ற இடங்களிலே நான் மற்றவர்களுக்கு எத்தனை பேருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பற்றி நான் கூறியிருக்கின்றேன். ஒரு நடமாடும் ஒரு சுவிசேஷமாக என் ஆண்டவர் என்னை இங்கு மும்பை பட்டணத்தில் வைத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட என் கிறிஸ்துவின் சிந்தை, என் கிறிஸ்துவின் தன்மைகளை உடையவனாக நான் காணப்படுகிறேனா? எனக்குள் அப்படிப்பட்டதான ஒரு அன்பு இருக்கின்றதா? அப்படிப்பட்டதான ஒரு கரிசனை இந்த என்னிடத்தில் காணப்படுகின்றதா? மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை என்னிடத்தில் காணப்படுகின்றதா? ஒப்பு கொடுப்போமா? ஒரு பெரிய ஒரு நோக்கம். உலகத்தில் நாம் வாழ வேண்டியது ஒரே ஒரு காலம், பிரயோஜனமாக ஆண்டவருக்கென்று நாம் மிஷனரிகளாக நம்மை நாம இந்த சாயங்கால வேளையில ஒப்பு கொடுத்து அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை, இந்த சந்தோஷ நற்செய்தியை எடுத்து செல்ல நாம் அர்ப்பணிப்போமா? தலை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று இந்த வெளிச்சத்துக்கு அழைத்து வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள். We are called to proclaim. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சுமார் 140 கோடிக்கும் மேற்பட்ட இந்திய ஜனத்தொகை மத்தியிலே உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். பெரிய செலக்ஷன் கிரைட்டீரியாவோ, பெரிய படிப்பு படித்து அல்லது ஏதோ பெரிய தாளந்துகள் படைத்தவர்களை அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரோ? இல்லைங்க. தகுதியற்ற நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் ஒரே ஒரு நோக்கம்தான். அவரை பற்றி புண்ணியங்களை நான் அறிவிக்கும்படி என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துமஸ் காலங்கள் இதை தான் நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் என் இயேசுவை அறியாமல் இருக்கின்றார்களே. சுவிசேஷத்தை நான் தான் எடுத்து செல்ல வேண்டும். அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நான் எடுத்து செல்லணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சுவிசேஷம் வந்துவிட்டது இந்திய தேசத்திற்கு. சுவாமி, இந்த அருமையான சாயங்கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடல் ஆராதனையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கலந்து கொள்ள நீர் உதவி செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாலகன் பிறந்தார் என்று சொல்லி சந்தோஷமான பாடல்களை, பாலகன் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை உணர்ந்து அர்த்தமுள்ள பாடல்களை ஆண்டவரே நாங்கள் பாட நீர் உதவி செய்தீர், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கும் இது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. இந்த சந்தோஷ நற்செய்தியை நான் எடுத்து அநேகருக்கு நான் பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி நீ சொன்னது போல இதை எங்களுக்குள் நாங்கள் வைத்து விடாமல் அநேகருக்கு, இந்த இருளிலே இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் ஒளியை கொடுக்கிறவர்களாக காணப்பட எனக்கு இப்படியாக தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தோஷமான, சமாதானமான, ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் காலங்களாக நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஏற்று வழி நடத்தும். அருமையான சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கும்போது இந்த இடத்திலே
ஒரு ஒளி விளக்காக ஆண்டவரே எப்பொழுதும் காணப்பட நீர் கிருபிச்சையும் அநேகரை இந்த ஆலயத்திற்கு அழைத்து வர ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அருமையான போதகருக்காக அவருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு காலமாக காணப்பட நீர் கிருபிச்சையும் சுவாமி. இயேசுவின் நிமித்தமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னுடைய குடும்பத்தின் சார்பில் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.